மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வயநாட்டின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலத்தை சரி செய்யும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். வயநாட்டின் சூரல்மலை முண்டக்கை பகுதியில் மீண்டும் கனமழையானது பெய்து வருவதாகவும், இந்த நிலையில் சூரல்மலையில் போடப்பட்ட தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பாலத்தை சரி செய்யும் பணியில் தொடர்ந்து வீரர்கள் ஈடுபட்டு வருவது தொடர்பான அண்மை தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். வணக்கம் வெங்கட். மீண்டும் சூரல்மலை முண்டக்கை பகுதிகளில் எப்போதிருந்து கனமழையானது நீடிக்கிறது? சூழல் எப்படி இருக்கிறது? மக்கள் பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா? விரிவான விவரம் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் வயநாட்டுல அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை பகுதியில நடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த தற்காலிக பாலம் என்பது நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த முண்டக்கை, சூரல்மலை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து 2 நாட்களாக கனமழை என்பது பெய்து வருகிறது. அதே போல அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் கேரளாவுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து முண்டக்கை, சூரல்மலை ஆகிய பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக மீட்பு பணிகள்ல தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சூரல்மலையில இந்த நீரில் அடித்து செல்லப்பட்ட அந்த தரைப்பாலத்தை சரி செய்யும் பணிகள்ல தற்பொழுது தீயணைப்பு துறையினர் அந்த பாலத்தை சரி செய்யும் பணிகள்ல தற்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா நிலச்சரிவு ஏற்பட்டு 15 நாட்களுக்கு மேலாக இந்த மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த மீட்பு பணிகள்ல தேசிய பேரிடர் மீட்பு படை, அதே போல மாநில பேரிடர் மீட்பு படை, தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சூரல்மலையில் இருக்கக்கூடிய அந்த தற்காலிக தரைப்பாலம் என்பது நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சூரல்மலை மற்றும் முண்டக்கை ஆகிய 2 கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் வரைக்குமே அந்த முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. முழுமையா அந்த 2 கிராமத்துல மக்கள் தற்பொழுது யாரும் இல்லை. ஆனாலும் மக்கள் தொடர்ந்து மாற்று இடம் இல்லாமல் தொடர்ந்து தற்பொழுது வரை முகாம்கள் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தொடர்ச்சியாக அந்த பகுதிகள் 2 கிராமங்கள் வயநாடு முழுவதுமாகவே குறிப்பா முண்டக்கை, சூரல்மலை ஆகிய பகுதிகளில் கடந்த 2 நாட்களாகவே கனமழை என்பது பெய்து வருகிறது. அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் கேரளாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த சூரல்மலையில் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்ட அந்த பணி சீர் செய்யும் பணிகளை தீயணைப்பு துறையினர், அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர் தற்பொழுது அந்த தரைப்பாலத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ராமன்.